ஓம் குரு வாழ்க. தமிழர்களை இந்து மதக்காரர்களே வணக்கம். ஒரு நல்ல தொடர் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கின்றது, சிறப்பான தொடராக. அதாவது தமிழர் என்பவர் யார் என்பதுதான் இன்றைய கருத்தாக பேசப்பட இருக்கின்றது. இந்த தமிழர்கள் யார் என்பதற்கு எப்படி இது ஒரு இங்கே தெரிவிக்க வேண்டும் என்றால், நான் யோசித்த போது அது நிச்சயமாக உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் நமக்கு எங்கிருந்து உண்மையை தேட முடியும்? இன்று நவீன உலகத்தில் நாம் நிறைய பல தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் உண்மையானதா என்று தெரியவில்லை. ஒரு குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக இதனை நிலைப்படுத்துவதற்காக நாங்கள் தேடி எடுத்ததுதான் நம்மளுடைய மூல 10 சித்தர் பீடாதிபதியான ஆதிசிவனாரின் குரு பாரம்பரியத்திலிருந்து எடுக்கப்பட்ட பேருண்மைகளை இப்போது தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இதற்கு மூல காரணம் கொஞ்சம் வரலாறு வேண்டும். அது அந்த பூமியை தொட்டு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிதான் நமக்கு குறிப்பிடுகின்றார் ஆதிசிவனார். அதாவது வரலாற்றிலே பிறப்பிடம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த பிறப்பிடம் என்று பார்த்தால் நமக்கு இளமுறையா கண்டம் என்னும் கடலில் மறைந்த குமரிக்கண்டம் தான் நமக்கு வரலாற்றில் வருகின்றது. இதன் காலம் 14 சித்தர்களால், அதாவது அனாதி காலத்தில் கிறிஸ்துவுக்கு முன்பு 43,73,125 ஆண்டுகள் இன்றைய கணக்கில் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கு மொழி என்றால் அருளூரு அமுத தெய்வீக செந்தமிழ் மொழி. இப்படி இருக்கும்போது வழிபாடு கண்டிப்பாக இருக்கும் அல்லவா? அந்த வழிபாட்டுக்காக 108 வகை திருப்பதிகள் இருக்கின்றன. அதுக்கான நிலையங்கள் 243 வகை சக்தி பீடங்களாக இருக்கின்றன. அதே போல 108 வகை சிவாலயங்களும் இருக்கின்றன. அதுபோல நமக்குடைய இந்து மதத்தை வளர்ப்பவர்கள் என்றால் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்று பொருள். அதில் 48 15 சித்தர் பீடாதிபதிகள் இருக்கிறார்கள். அது போலவே நம்மளுக்கு இந்த அறிவு வேண்டும் அல்லவா? அதுக்காக இந்த வேதம் வேண்டும் அல்லவா? அந்த வேதத்துக்காக இந்து வேத மத நூல்கள் 108 பூசை மொழி நூல்கள் இருக்கின்றன. 48 வகை பூசா விதி நூல்கள் இருக்கின்றன. 96 தத்துவ நூல்கள் இருக்கின்றன. 144 செயல் சித்தாந்த நூல்கள் இருக்கின்றன. அதுபோல 36 இந்து மத நூல்களும் நமக்கு இருக்கின்றன. ஆக இதை கூட்டினால் 432 நூல்கள் இருக்கின்றன. அது இவையெல்லாம் மொத்தமாக இந்து வேத மத நூல்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. சரிங்களா? அதுபோல இந்து மத பயன்கள் என்ன என்று பார்க்கும்போது இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும். இது அவர் குறிப்பிடுகின்றால் வாழ்வு என்று குறிப்பிடுகின்றார். வாழ்வு, அதுக்கு தான் வருகின்றோம் இந்த பூமிக்கு. அப்ப அது என்ன குறிப்பிடுகிறார் என்றால் தனி மனித வாழ்வு அப்படி என்று குறிப்பிடுகின்றார். பிறகு குடும்ப வாழ்வு அப்படி என்று குறிப்பிடுகின்றார். சமுதாய வாழ்வு, அரசியல் வாழ்வு என்னும் 4ஐயும் வடிவப்படுத்தி வளமான வாழ்வு செய்தல் என்றுதான் இந்த இந்து மதத்தின் முதல் பயன். அதுபோல இந்து மதம் என்பது முன்னோர்கள் வழிபாடு, அதாவது நம்மளுடைய மூத்தோர் வழி நடத்தல், இப்படி இந்த கட்டமைப்பை நமக்கு கொடுக்கின்றார். இதிலே அரவி, உறவி, துறவி, மறவி என்னும் 4 வகை வாழ்க்கை வாழ்வதும் மத வாழ்வே என்று சொல்கிறார். அருவம், அருவுருவம், உருவ அருவம், உருவம் என்னும் 4 வகை வழிபாடும் பயனுடையதே என்று சொல்கிறார். யாரு? நம்மளுடைய மூல 10 சித்தர் பீடாதிபதியாக ஆதிசிவனார். சரிங்களா? அதே போல நம்மளுடைய இந்த காலம் என்று சொல்லப்படக்கூடிய அனாதி காலத்தில் மண்ணுலகின் நிலப்பரப்பு முழுமையாக உறுதிப்படாது, அதாவது பெரும்பதி மென்மையான மனத்தூள்களால் அப்படி நிறைந்திருந்தது. அந்த காலத்தில் இம்மண்ணுலகு, அதாவது இளமை மாறாத, அது இளமைன்னா அந்த மண் முறியாத நிலப்பரப்பாக இருந்தது. அதுதான் பொருள்பட நம்ம சொல்ல முடியும். அதுக்கு பேர் தான், அதனால தான் நம்ம இளமுறையா கண்டம். அப்போ இந்த மண் இந்த முத்தாத கண்டம் அப்படின்னு அன்று அழைக்கப்பட்டிருக்கின்றது.
இது தென் இமயமலையின், அதாவது தென் இமயமலையின் விண்முட்டிய பனிமலை மூடுகளுக்கு பிறந்து தென்கங்கை, தென் யமுனை, தென் பிரம்மபுத்திர, தென் பிரம்மபுத்திரன், தென் பிரம்மபுத்தரன், பக்குருளி, குமரி, தென் இந்து, இந்த மாதிரி முதலிய பல பெரிய ஆறுகள் தான் இந்த இளமரியா கண்டத்தை வளப்படுத்துகின்றன. இவற்றுள் முக்கியமா குமரி ஆறு அந்த ஒன்றுதான் தென் இமயமலையில் தோன்றி இளமரியா கண்டத்தில் வட எல்லை வரை ஓடி கடலில் கலந்து இந்த குமரி ஆற்றின் பெயரால் இந்த இளமரியா கண்டம் குமரி கண்டம் என்று பெயர் பெற்றது. இந்த இரண்டு பேரிலுமே, அதாவது குமரி கண்டமும் குமரி யாரும் இந்து வேத நூல்களிலும் இந்து மத நூல்களிலும் மற்ற இலக்கண இலக்கிய நூல்களிலும் இந்த முதல் நிலப்பரப்பு குறிப்பிடப்படுகின்றது. அதாவது நமது 14 சித்திரைகள் நூல்களிலும் 48 வகை சித்திரைகள் நூல்களிலும் இளமரியா கண்டம் என்று பெயரிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஏன் இதை இங்கே குறிப்பிடுது என்றால், இந்த வரலாறு வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது, சித்திரைகள் கிட்ட தான் இது இருக்கின்றது. இதுக்கு தமிழர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய குறிக்கோள். சரியா? இது போல நிறைய தத்துவங்கள் நமக்கு இன்னும் இருக்கின்றன வரலாற்றோடு. அடுத்த காணொளியில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.